ஐ பிள்ளையார் இருக்காரு, அவரை வேண்டிட்டு போவோம். பரீட்சையில் நல்லா மார்க் வரும். பிள்ளையாரப்பா, நான் பரீட்சையில பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். பிள்ளையாரப்பா, நீங்களா பேசுனீங்க? எங்க இருக்கீங்க? போங்க பிள்ளையாரப்பா, நீங்க எப்பவுமே இப்படிதான் ரொம்ப குசும்பா பேசுங்க. சரி, அதை விடுங்க. எங்க அக்காளுக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல. நீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளையாவது ஏற்பாடு பண்ணுங்க. பிள்ளையாரப்பா, உங்களால முடியலாம் விடுங்க. எனக்கு அல்லா சாமி இருக்காரு, அவர் நான் கேட்டதெல்லாம் தருவாரு. பிள்ளையாரே, நீங்க தான் எதுவும் செய்ய மாட்டீங்க, அடுத்த சாமியை ஏன் கிண்டல் பண்றீங்க? சரி சரி விடுங்க, நானுமே உங்கள்கிட்ட வரவே மாட்டேன். எல்லா சாமி, பிள்ளையாரு தான் என்னை கை விட்டுட்டாரு. நீங்களாவது நான் பரீட்சையில நல்ல மார்க் வாங்குறதுக்கு கருணை காட்டணும். கருணை காட்டவா? நீ என்னைக்காவது மசூதி பக்கம் உன் தலையை காட்டிருக்கியாடா? அது என்னடா, ஏதாவது தேவைன்னா மட்டும் உடனே மதம் மாறிக்கிறீங்க மடப்பயலுங்களா? ஐயா சாமி, நீங்களுமா? பிரியாணி வேணும்னா மட்டும் என்னை தேடி வந்துடுறீங்க. நீங்க அவிக்கிற சுண்டலையும் கொழுக்கட்டையையும் என் கண்ணுலையாவது காட்டுறீங்களாடா கஞ்ச பயல்களா? ஐயா, என்னடா நொய்யா, போடா. ஆஹா, அல்லா சாமியும் நம்மளை கை விட்டாரு. சரி சரி, இருக்கவே இருக்காரு நம்ம ஏச ஐயா. அவர் தான் எந்த பாவம் பண்ணாலும் நம்மளை மன்னிக்கிறவர். அவர்கிட்டயே கேட்போம். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இந்த ஏழை நல்ல மார்க் எடுக்க அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே. அங்க எங்கன்னு சுத்தி கடைசியில என்கிட்ட வந்துட்டியாடா? தெருக்கு தெரு கொய் கட்டுறீங்க, ஊருக்கு ஒரு சர்ச்சாவது கட்டுறீங்களாடா? பண்ணக்கூடாத பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு கடைசியில என் பாதத்துல வந்து கெஞ்சுறீங்களாடா பாவி பல்லுகளா? ஆஹா, சாமிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இனிமே மனுஷங்க பாடு திண்டாட்டம் தான். நாங்க என்னைக்கும் ஒன்னாதாண்டா இருக்கோம். நீங்க தான் எங்களை பிரிச்சு பேயாட்டம் ஆடுறீங்க. வாழுற வரைக்கும் மனுஷனா வாழுங்கடா விளக்கெண்ணைகளா. பெத்தவங்களை விட்டுட்டு சாமியை மட்டும் நம்பினது தப்பா போச்சு. மாதா பிதா குரு தெய்வம்னு கடவுளை என் கடைசியா வச்சிருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. அப்பா அம்மா தான் உண்மையான தெய்வம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தெய்வத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வீதி வீதியா தேடுற மக்களே, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. உண்மையான தெய்வம் நம்மளை பெத்தவங்க தான்.